என்னுடைய செய்தியினுடைய தலைப்பு என்னன்னா, ஆண்டவரை ஆராதிப்பவர்களுக்கு அற்புதம் நிச்சயம். ஆமென் என்ற தலைப்பிலே கர்த்தருடைய வார்த்தையை நம்ம தியானிக்க போகிறோம். ஆண்டவரை ஆராதிப்பவர்களுக்கு அற்புதம் நிச்சயம் என்ற தலைப்பிலே கர்த்தருடைய வார்த்தையை நம்ம கேட்க போறோம். கர்த்தர் நல்லவர். ஆமென். பாருங்க, மருத்துவர் தாமதமாய் வந்தால் மரணம், இயேசு தாமதமாய் வந்தால் மரித்தவனும் பிழைப்பான். அவர் முடியும் வரை முயற்சி செய்யும் மனிதன் அல்ல, எல்லாம் முடிந்த பிறகும் அற்புதம் செய்யும் கர்த்தர், அற்புதங்களின் தேவன். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. மருத்துவர் தாமதமாய் வந்தால் மரணம், இயேசு தாமதமாய் வந்தால் மரித்தவனும் பிழைப்பான். அவர் முடியும் வரை முயற்சி செய்யும் மனிதன் அல்ல, எல்லாம் முடிந்த பின்னும் அற்புதங்களை செய்கிற அற்புதங்களின் தேவன். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறவங்க மாத்திரம் கரங்களை தட்டி ஆமென் ஆமென் சொல்றீங்க. ஆமென். என்னை வியாதிகளிலிருந்து தூக்குகிறவர், என்னை பிரச்சனைகளிலிருந்து தூக்குகிறவர், போராட்டங்களிலிருந்து தூக்குகிறவர். ஆமென். ஹல்லேலூயா. மரண பள்ளத்தாக்குகளிலும் இருந்தும் நம்மை தூக்கிய ஒரு நல்ல தகப்பன். ஹல்லேலூயா. அவர் ஆராதிக்கிறது நமக்கு கிடைத்திருக்கிற ஒரு பெரிய பாக்கியம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. அதனால தான் சொன்னேன், மருத்துவர் தாமதமாய் வந்தால் மரணம், இயேசு தாமதமாய் வந்தால் மரித்தவனும் பிழைப்பான். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். பாருங்க, இன்றைக்கு கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். நான் தேவ சமூகத்தில் உட்கார்ந்து சத்தியங்களை உட்கார்ந்து ஆராய்ந்து பார்த்து கொண்டிருந்த போது ஆண்டவர் இந்த காரியங்கள் எல்லாம் உணர்த்தினார். பாருங்க, ஒரு அம்மா 18 வருஷமா அவங்க கூனியா இருந்திருக்காங்க. ஓய்வு நாள்ல தேவனை ஆராதிப்பதற்காக அவர்கள் முக்கியத்துவம் கொடுத்த போது அவங்க வாழ்க்கையில அற்புதம் விளங்கினதை குறித்து தான் இன்னைக்கு நான் சொல்ல போறேன். அப்போ ஓய்வு நாள் என்பது, கர்த்தரை ஆராதிக்கிற நாள் என்பது எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறத ஒவ்வொருவரும் உணர்ந்து கொள்ளணும். ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ஆமீன். வாரத்தின் முதல் நாள் ஞாயிற்றுக்கிழமை. வாரத்தினுடைய ஃபர்ஸ்ட் டே என்னதுங்க? ஞாயிற்றுக்கிழமை. இந்த முதல் நாள் தேவ பிரசன்னத்திலிருந்து நீங்க தொடங்கும் போது, தேவ வல்லமையோடு நீங்க தொடங்கும் போது, தேவனுடைய பாதத்தில் உட்கார்ந்திருந்து இந்த நாட்களை நீங்கள் ஆரம்பிக்கும் பொழுது, இந்த வாரம் முழுவதும் கர்த்தர் உங்களை நடத்துவதை காண்பீர்கள். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். ஓய்வு நாளை குறித்து சில இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துட்டு கர்த்தர் அந்த வார்த்தைக்கு நான் போறேன். பாருங்க, வேதத்துல படிக்கிறோம். யாத்ராகம் 31 அதிகாரம் 13 வசனம், 14, 15 படிங்களா. யாத்ராகமம் 31:13. நீ இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, நீங்கள் என் ஓய்வு நாட்களை ஆசரிக்க வேண்டும், உங்களை பரிசுத்தப்படுத்துகிற கர்த்தர் நான் என்பதை நீங்கள் அறியும்படி இது உங்கள் தலைமுறை தோறும் எனக்கும் உங்களுக்கும் அடையாளமாயிருக்கும். ஆகையால் ஓய்வு நாளை ஆசரிப்பீர்களாக, அது உங்களுக்கு பரிசுத்தமானது. அதை பரிசுத்த குளிச்சல் ஆக்குகிறவன் கொலையுண்ண கடவன். அதிலே வேலை செய்கிற எந்த ஆத்துமாவும் தன் ஜனத்தின் நடுவில் இராதபடிக்கு அறுப்புண்டு போவான். ஆமென். என்ன படிக்கிறோம்? மேலும் கர்த்தர் மோசேயின் இடத்தில், நீ இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, நீங்கள் என் ஓய்வு நாட்களை ஆசரிக்க வேண்டும், உங்களை பரிசுத்தப்படுத்துகிற கர்த்தர் நான் என்பதை நீங்கள் அறியும்படி இது உங்கள் தலைமுறை தோறும் எனக்கும் உங்களுக்கும் அடையாளமாயிருக்கும். ஆமென். தலைமுறை தோறும் நமக்கு ஒரு அடையாளம் என்னன்னா, ஆண்டவர் ஆராதிக்கிற நாள். எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? ஆமென். அப்படி கர்த்தரை யார் ஆராதிக்கலையோ அவங்கள போட்டு தள்ளு. ஒரு ஆமீன் சொல்லுங்க. பக்கத்தில் இருக்கவங்களை பார்த்து சொல்லுங்க, கர்த்தரை ஆராதிக்க வரலன்னா ஆண்டவர் சொல்றாரு, போட்டு தள்ளு. நல்லா இருக்குல்ல? ஆமே. கஷ்டமா இருக்கும் ஆண்டவர் வார்த்தை கேட்கறதுக்கு, கஷ்டமா இருக்கும், யோசிக்கிற கஷ்டமா இருக்கும், ஏன் பயமா கூட இருக்கும். ஆனா கை கொண்டு நடக்கிறவன் அதனால் பிழைப்பான். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஹல்லேலூயா. இதை ஃபாலோ பண்ணும்போது இதுல இருக்கிற ஆசீர்வாதமே தனி. ஆமென். 6 நாள் நீ வேலை செய்கிற நாள், 7ஆம் நாள் கர்த்தர் சொல்றாரு. ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் படிங்களா. ஆதியாகமம் 2:3. தேவன்
தாம் சிசித்து உண்டு பண்ணின தம்முடைய கிரியைகளை எல்லாம் முடித்த பின்பே அதிலே ஓய்ந்திருந்தபடியால் தேவன் 7ஆம் நாளை ஆசீர்வதித்து அதை பரிசுத்தமாக்கினார். ஆண்டவர் என்ன செஞ்சாராம்? 7ஆம் நாளை ஆசீர்வதித்து அதை பரிசுத்தமாக்கினார். தேவ பிள்ளையே, நம்ம சுயத்துல பரிசுத்தமா வாழ முடியாதுங்க. சுயத்துல எல்லாத்தையும் நான் செஞ்சிருவேன்னு சொல்ல முடியாது. அப்ப ஆண்டவருடைய சமூகத்தை நீங்களும் நானும் தேடி வரும்போது, ஒரு ஓய்வு நாளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து கர்த்தரை கனப்படுத்தும் போது ஆண்டவர் ரெட்டிப்பான நன்மையை தருகிறார். ஒன்று பரிசுத்தம், இன்னொன்று ஆசீர்வாதம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. என்னை பரிசுத்தப்படுத்துகிறார், ஆசீர்வதிக்கவும் செய்கிறார். ஹல்லேலூயா, ஆமென். இந்த உலகத்துல வாழ்றதுக்கு பரிசுத்தம் ரொம்ப அவசியங்க. ஆமென், ஹல்லேலூயா. எத்தனையோ பேர் பரிசுத்த குலைச்சலாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவங்களுக்கு சில பேர், நீங்க இயேசுவை அறியாத மக்கள்கிட்ட போய் பரிசுத்தங்கிற வார்த்தையை கேட்டு பாருங்க, அப்படின்னா உங்களுக்கு என்னன்னே தெரியாது. ஆனா ஆண்டவரை அறிந்த பிள்ளைக்கு பரிசுத்தம்னா ஒரு பயம் இருக்கணும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? பரிசுத்தம்னா ஒரு வைராக்கியம் இருக்கணும். ஹல்லேலூயா. பரிசுத்த தேவனை நான் ஆராதிக்கிறேன், அந்த பரிசுத்தத்தோடு வாழ வேண்டும் என்கிற எண்ணம் நமக்குள்ள ஏதோ ஒரு நாள் அல்ல, நிமிஷத்துக்கு நிமிஷம் அது அதிகமாயிட்டே இருக்கணும். ஹல்லேலூயா. என்றைக்கு இயேசுவின் ரத்தத்தால் நான் கழுவப்பட்டேனோ அதற்கப்புறம் அந்த பரிசுத்த சிந்தைங்கிறது வளர்ந்து கொண்டே இருக்கணுமே தவிர குன்றி போக கூடாது. ஒரு ஆமீன் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஆமீன். நான் சொல்லுகிறேன், பரிசுத்த குலைச்சலாய் இருந்தால் தேவன் உங்களை அடிப்பார். என்ன ஆமீன் வர மாட்டேங்குது? ஆமீன். ஏன்னா விலையேற பெற்ற ரத்தத்தை சிந்தி உங்களை என்னையும் சம்பாதிச்சிருக்காருங்க. ஆமீன். அந்த கடைசி சொட்டு ரத்தமும் அவர் விழாவில் இருந்து, நான் அடிக்கடி சொல்வேன், அந்த ரத்தம் அவர்கிட்ட இருந்திருந்தா இன்னும் பலனா இருந்திருப்பாரு. ஆனா அவ்வளவு ரத்தத்தையும், கடைசி சொட்டு ரத்தத்தையும் எனக்காக உங்களுக்காக சிந்தி எனக்கு அவர் கொடுத்த விலை அவருடைய ஜீவன். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்குள்ள அபிஷேகம் எழுப்புகிறது? எத்தனை பேருக்குள்ள இந்த வார்த்தை உள்வாங்குறீங்க? எத்தனை பேருக்குள்ள எனக்காக நீங்க கொடுத்த விலை உங்க ஜீவன் பா, என் ஜீவன் இருக்கிற வரைக்கும் உங்களை நான் ஆராதிப்பேன்பா, உங்களை நான் தேடுவேன்பா, உங்களை மகிமைப்படுத்துவேன்பா. கர்த்தர் பெரியவர். ஆமென். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அப்ப ஓய்வு நாள் என்பது ஆண்டவர் நம்மோடு செய்த ஒரு உடன்படிக்கை. ஆமென். அது ஒரு அடையாளம், தலைமுறை தோறும் இது அடையாளமா இருக்கணும்ன்றாரு. இரண்டாவது, அந்த நாளை பரிசுத்தமாக்கி ஆசீர்வதித்து கொடுத்திருக்கிறார். மூன்றாவது என்ன தெரியுங்களா? மத்தேயு 12:12 படிங்களா? மத்தேயு 12:12. சீக்கிரம் படிங்க. மத்தேயு 12:12. ஆட்டை பார்க்கிலும் மனுஷனானவன் எவ்வளவோ விசேஷித்திருக்கிறான், ஆதலால் ஓய்வு நாளிலே நன்மை செய்வதே நியாயம்தான் என்று சொன்னார். ஓய்வு நாள்ல என்ன செய்யணுமா? நன்மை செய்ய ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. நன்மை செய்கிற நாள் ஓய்வு நாள். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, இந்த நாள்ல நான் என்ன செய்வேன்? நன்மை செய்வேன். என் ஆலயத்தை தேடி வருகிறவர்கள் ஆலயத்தின் நன்மையினால் திருப்தி ஆவார்கள். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நான் சொல்றேங்க, ஆண்டவரை தேடி வந்துட்டாலே போதுங்க, உங்களுக்கு நன்மை நடக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவரை தேடுகிறவர்களுக்கு அவர் பலன் அளிக்கிறவர் என்றும் அப்படின்னு படிக்கிறோம் பைபிள்ல. அப்ப ஆண்டவரை தேடி வரும்போது எனக்கு என்ன கிடைக்குது? நன்மை கிடைக்குது. ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. அடுத்து ஓய்வு நாள் என்பது என்ன தெரியுங்களா? அப்போஸ்தலர் 15ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் படிங்க. அப்போஸ்தலர் 15:21. அந்த பட்டணத்தில் அவர்கள் சுவிசேஷத்தை பிரசங்கித்து அநேகரை சீசராக்கின பின்பே லீஸ்ராவுக்கும் இக்கோனியாவுக்கும் 15:20 மோசேயின் ஆகமங்கள் ஓய்வு நாள் தோறும் ஜெப ஆலயங்களில் வாசிக்கப்பட்டு வருகிறபடியால், போதும். மோசேயின் ஆகமங்கள் ஓய்வு நாள் தோறும் என்ன பண்ணுச்சான்? வாசிக்கப்பட்டு வந்தது. அப்படின்னா என்ன தெரியுங்களா? அதனாலதான் ஆலய ஆராதனையில சங்கீதங்களை படிக்கிற ஒரு பழக்கத்தை ஆண்டவர் நமக்கு உண்டு பண்ணி கொடுத்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? ஆமீன். அப்ப ஓய்வு நாள் தோறும் என்ன படிக்கணுமா? கர்த்தருடைய வார்த்தையை படிக்கணும், கேட்கணும். அது ஓய்வு நாளில் உண்டான ஒரு ஆசீர்வாதம். அடுத்து படிங்க. அப்போஸ்தலர் 16:13. ஓய்வு நாளில் நாங்கள் பட்டணத்துக்கு வெளியே போய்
ஆற்றின் அருகே வழக்கமாய் ஜெபம் பண்ணுகிற இடத்தில் உட்கார்ந்து அங்கே கூடி வந்த ஸ்திரீகளுக்கு உபதேசித்தோம். நம்மெல்லாம் சண்டே சர்வீஸ் முடிச்சுட்டா போய் நல்லா அடிச்சு பத்தி சாப்பிடணும், அப்படிதானே? ஆமென். யோனா சாப்பிட்றவங்க யோனா சாப்பிடுவீங்க. யோனான்னா என்ன? மீன் சாப்பிட்றவங்க மீன் சாப்பிடுவீங்க. ஆபிரகாம்னா என்ன? ஆடு. ஓகே. அடுத்து பேதுருன்னு என்ன? சேவல். ஆமே. அப்போ கோழி, மீன், ஆடு, ஆமே, மாடு, ஆமே, எல்லாம் அடிச்சு சாப்பிட்டுட்டு இளையகுமாரன். ஆமே. இளையகுமாரன் என்னங்க? கன்று. ஆமே. ஸோ பன்னி. ஆமே. யார் சாப்பிட்றீங்கன்னு எனக்கு தெரியல. ஸோ சொல்கிறேன், சண்டே ஆனால் அதுதான் நம்முடைய நோக்கமாக இருக்கு. ஆனால் அப்போஸ்தலர்கள் காலத்தில் பாருங்க, ஓய்வு நாள் தோறும் பட்டணங்களுக்கு வெளியே போய் ஒரு ஆமீன் சொல்லுங்க. அதனாலதான் அடுத்த வாரம் சுவிசேஷம் அறிவிக்கிறதுக்காக அப்பா நம்மள நியமிச்சிருக்காரு. அதனால பட்டணங்களுக்கு வெளியே போய், ஈரோடு பட்டணத்தை விட்டு வெளி பட்டணங்களுக்கும் வேதாகமங்களை கொடுக்கக்கூடிய ஒரு சபையாக நம்ம மாறணும். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க, விசுவாசிக்கிறீங்க? அந்த ஊழியத்துல என்ன பயன்படுத்துங்கப்பா, இந்த வார்த்தையின்படி என்ன பயன்படுத்துங்கப்பா. ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை நடத்துவார். ஹல்லேலூயா. ஆமென். அப்ப என்ன செஞ்சாங்களா? ஓய்வு நாள் தோறும் பட்டணங்களுக்கு வெளியே போய் ஒரு குரூப்பா ஆற்றுக்கு அருகில உட்கார்ந்து ஜெபம் நடந்தது, சுவிசேஷமும் பரவினது. அதுல தான் அந்த லிடியாங்கிற அம்மா ரட்சிக்கப்பட்டு பாருங்க, பிற்காலத்துல அவங்க ஒரு சபையே நடத்துகிற ஒரு போதகராக வரக்கூடிய ஒரு அபிஷேகத்தை ஆவியானவர் கொடுத்தார். அப்படின்னா ஓய்வு நாள் தோறும் செய்த ஊழியங்கள் அவ்வளவு மகிமையாக இருந்தது. எத்தனை பேர் நம்புறீங்க? ஹல்லேலூயா. அப்ப தேவ பிள்ளையே, ஏசாயா 58ல ஒரு வசனம் வருகிறது. 58:13 படிக்கிறோம். அதை மாத்திரம் படிச்சிருங்களேன். ஏசாயா 58:13. என் பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளிலே உனக்கு இஷ்டமானதை செய்யாதபடி உன் காலை விலக்கி உன் வழிகளின்படி நடவாமலும் உனக்கு இஷ்டமானதை செய்யாமலும் உன் சொந்த பேச்சை பேசாமல் இருந்து ஓய்வு நாளை மனமகிழ்ச்சி நாள் என்றும் கர்த்தருடைய பரிசுத்த நாளை மகிமையுள்ள நாள் என்றும் சொல்லி அதை மகிமையாக எண்ணுவாயானால். ஆமென். என்ன சொல்றாரு? அத பரிசுத்த நாள், மகிமையின் நாள், ஆமே, இன்னும் மனமகிழ்ச்சியின் நாள் அப்படின்னு சொல்லி நீ யோசிச்சினா, உனக்கு இஷ்டம் ஏதோ அதை செய்யாதீங்க. ஆமே. நமக்கு 1008 இஷ்டம் இருக்கு. சாகர வரைக்கும் இஷ்டம் எல்லாமே இருப்போம். ஆமே. அதாவது வயசு அந்த முதிர் வயது ஆயிட்டா கூட என்ன சொல்லுவாங்கன்னா, இன்னும் 2 அந்த பேரம் பேத்தி அந்த ஈத்துக்கள் எல்லாம் பார்த்து கல்யாணம் பண்ணிட்டு தான், அவங்களுக்கெல்லாம் கல்யாணம் பண்ணிட்டு தான் சாவுன்னு சொல்லுவாங்களாம் வயசானவங்க. அந்த மாதிரி இந்த உலக ஆசை நம்மளை விடாது, நமக்கு இருந்துட்டே தான் இருக்கும். ஆமே. நான் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன், சில பாட்டிங்கெல்லாம் சாகவே மாட்டாங்களாம். அப்போ அவங்க என்ன செய்வாங்கன்னா, அந்த பாட்டிக்கு பணத்து மேலே ஆசையாக இருக்கான்னு சொல்லிட்டு பணத்தை ஒரு மூட்டையாக கட்டி பாட்டியோட வயிற்றுல கட்டி வச்சிருவாங்களாம். ஆமே. கொஞ்ச நாள் கழிச்சு அந்த ஆசை நிறைவேறுதுன்னு தெரிஞ்ச உடனே பாட்டி செத்து போயிருமா. ஆமே. நான் கேள்விப்பட்டிருக்கேன். அந்த மாதிரி ஆசை நம்மளை என்ன செய்யாதுங்க, சாக வரைக்கும் விடாது. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு இஷ்டமானதை எல்லாத்தையும் நீ விலக்கிட்டு, என்னோட இஷ்டம் என்ன தெரியுமா, நீ என்ன ஆராதிக்க வரணும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? என்கிட்ட நீ வரணும். ஆமே. இயேசுவாகி என்கிட்ட வரணும். இதுதாங்க அப்பா விரும்புறாரு. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஹல்லேலூயா. கரங்களை தட்டி, அப்பா உங்ககிட்ட நான் வரணும்ப்பா, உங்ககிட்ட வரணும்ப்பா, உங்களை ஆராதிக்கணும்ப்பா. அந்த ஆசையை எனக்குள்ள அளவில்லாம ஊற்றிருங்கப்பா. அது அபிஷேகத்தை எனக்குள்ள அளவில்லாம ஊற்றிருங்கப்பா. தவறாம ஆராதிக்கிற ஒரு அன்பை, ஒரு ஆசீர்வாதத்தை எனக்கு கொடுங்கப்பா. ஹல்லேலூயா. ஆமே. இப்ப நான் செய்திக்குள்ள வரேன். ஆமே. லூக்கா 13:11 படிங்களேன். அப்பொழுது 18 வருஷமாய், அதுக்கு முன்னாடி ஒரு ஓய்வு நாளில் ஸ்டார்டிங் அது இருக்கும் பாருங்க. லூக்கா 13:10 படிங்க. ஒரு ஓய்வு நாளில் அவர் ஜெப ஆலயத்தில் போதகம் பண்ணி கொண்டு இருந்தார். போதும். ஒரு ஓய்வு நாளில் அவர் ஜெப ஆலயத்தில் போதகம் பண்ணி கொண்டிருந்தார். தேவ பிள்ளையே, ஆலயத்துக்கு வர்றது ஒண்ணு கர்த்தரை ஆராதிக்கிறது, 2வது வசனத்தை கேட்கிறது. எதுக்காக வர்றோம்? ஆமே. ஆண்டவரை ஆராதிக்கணும். 2வது என்னங்க, வசனத்தை கேட்கணும். ஹல்லேலூயா. காதுள்ளவங்க எல்லாம் ஒரு ஆமீன் சொல்லுங்க. நல்லா கேட்கிறவங்க எல்லாம் ஒரு ஆமீன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆமே.
ஆண்டவர் எதற்கு இந்த காதுகளை கொடுத்திருக்கார் தெரியுமா? ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்பதற்கு. ஆமென். கர்த்தர் நல்லவர், அவர் நாம மகிமைப்படட்டும். ஒரு ஓய்வு நாளில் அவர் ஜெப ஆலயத்தில் போதகம் பண்ணி கொண்டிருந்தார். அப்பொழுது 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ என்று படிக்கிறோம். நான் இதை உட்கார்ந்து யோசித்த போது பாருங்க, 3 காரியத்தை நான் கண்டுபிடிச்சேன். ஒன்று, பலவீனப்படுத்துகிற ஆவி. இன்னொன்னு, எவ்வளவும் நிமிரக்கூடாத கூனி, சாத்தான் கட்டி வைத்த ஆபிரகாமின் குமாரத்தி. ஆமென். 3 விஷயங்களை பார்த்தேன். பலவீனப்படுத்துகிற ஆவி, எவ்வளவும் நிமிரக்கூடாத கூனி, சாத்தான் கட்டுகளால் அவர்களை கட்டி வைத்திருந்த ஒரு கட்டு. அப்போ பாருங்க, 3 விதமான காரியங்கள் அந்த அம்மாக்குள்ள இருக்கிறது. ஆமென். பலவீனப்படுத்துகிற ஆவி, ஆமென், நிமிரக்கூடாத பிரச்சனை, இன்னொன்னு சாத்தான் என்ன பண்ணிருக்கான், அந்த அம்மாவை கட்டி வச்சிருக்கான். தேவ பிள்ளையே, இதுல இருந்து நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, பாருங்க, இவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் தேவ சமூகத்தை அந்த அம்மா விடவே இல்லை. ஹல்லேலூயா. தேவனை தேடுறதுல சாக்கு போக்கு சொல்லல. ஆமென். அல்லேலூயா. ஆமென். ஒரு நாள், ஒரு வாரம் கூட கர்த்தரை தேடுறதுல இருந்து அவங்க பின்வாங்கல. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? தேவனை சலிச்சுக்கல. ஆமென். கர்த்தரை தேடுற விஷயத்துல அந்த அம்மா எல்லாத்துலயுமே ஒரு 100% இருந்திருக்க கூடும். ஏன் அப்படி சொல்லுகிறேன் என்றால், அவர்கள் ஆபிரகாமின் குமாரத்தி என்று இயேசுவே சாட்சி சொல்லக்கூடிய அளவிலே அந்த அம்மாவுடைய வாழ்க்கை அமைந்திருந்தது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? தேவ பிள்ளையே, ஆமென். ஒருவேளை கிறிஸ்தவனுக்கு பிரச்சனை வராதுன்னு வேதம் போதிக்கல. ஆமென். பல கஷ்டங்கள் வராது, அப்படியே நம்ம வாழ்க்கை ஸ்மூத்தா போகணும்னு வேதம் போதிக்கல. கஷ்டங்கள் வரும், உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் உலகத்தை ஜெயித்தேன் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த மாதிரி இந்த உலகத்தில் இருக்கிறவனிலும் என்னில் இருக்கிறவர் பெரியவர் என்ற அந்த விசுவாசமும் அந்த அர்ப்பணிப்பும் அவர்களுக்குள் நாளுக்கு நாள் வளர்ந்ததை தவிர அது குறைஞ்சு போல. ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். ஆபிரகாமின் குமாரத்தியாய், ஒரு விசுவாச பெண்மணியாய், தேவனை தேடுகிற அந்த உணர்வுல அவங்க குறைஞ்சே போலங்க. ஆமென். வீட்டில இருந்து கிளம்பும் போது, ஆமென், மேபி 18 வருஷம் ஒரு பிரச்சனை இருக்குன்னா 18 வருஷமும் எத்தனையோ பேருடைய வார்த்தைகள் அவங்க காதுல விழுந்திருக்குமா? விழுந்திருக்காதாங்க? சர்ச்சுக்குன்னு போறாளே, என்ன இவ பெருசா சாதிச்சுட்டா, என்ன பெருசா இவங்க வாழ்க்கையில மாற்றம் வந்திருக்கு, ஆமே, அப்படியே கூனியாதானே இருக்கா, இப்படிதானே இவ வாழ்க்கை. ஒருவேளை வேதம் இதை ஏன் எழுதி இருக்கிறது என்று நான் அதை ஆராய்ச்சி செய்த போது, ஒரு பெண்ணுக்கு கூன் என்பது 40 வயதுல ஆரம்பிக்குமா, 40 இயர்ஸ்ல. ஆமீன். ஆண்களை விட பெண்களுக்கு தான் கூன் அதிகம் விழுமா. ஏன்னா அவங்களுடைய எலும்புகள் எல்லாம் பலவீனப்படுமாம். அந்த பெண்களுக்கு எலும்புல தான் உருவாகி இருக்கிறோம், ஆனா எலும்புகள் எல்லாம் பலவீனப்படும் அப்படின்னு சொல்லிட்டு படிச்சேன். அப்ப எதுக்கு இதை சொல்றேன்னா, மேபி 40 வயசுல அந்த பிரச்சனையை அவங்க சந்திச்சிருக்கலாம். யோசிச்சு பாருங்க, வாழ்க்கை ஒரு கேள்விக்குறியாய். ஆமே, இந்த கூன் விழுந்திருந்தா யார் அவங்களை திருமணம் பண்ணியிருந்திருப்பாங்க? ஆமே, யார் அவங்களை ஆதரிச்சிருந்திருப்பா? யார் அவங்களுக்கு ஒத்தாசை பண்ணிருப்பா? யார் அவங்களை சந்தோஷமா பார்த்திருப்பா? ஆமே, ஒரு பிரச்சனையும் போராட்டமும் வரும்போது தாங்க உறவுகளுடைய நிறங்கள் தெரியும். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? ஒத்துக்கிறீங்களா நான் சொல்றத? ஆமே, ஒரு பிரச்சனை நீங்க சந்திக்கும் போதுதான் உறவுகளுடைய நிறங்கள் தெரியும். அப்படின்னு என்னன்னு கேக்குறீங்களா? வேஷம். ஆமே, அப்பதான் அவங்க எப்படி இருக்காங்க, அந்த பிரச்சனையில நமக்கு துணை நிக்கிறாங்களா, இல்ல நமக்கு நம்மளை விலகிட்டு போறாங்களா அப்படிங்கறதெல்லாம் ஒரு போராட்டத்திலையும் ஒரு கஷ்டத்திலையும் தாங்க நீங்க கண்டுபிடிக்க முடியும். அப்போ எல்லாருமே அவங்களை கைவிட்டு இருக்க கூடும், ஆனால் நான் சொல்லுகிறேன், தேவ பிரசன்னம் அவர்களை கைவிடவில்லை. கரங்களை தட்டி ஆவியில நிரம்பி தேவ வார்த்தை அந்த சகோதரியை கைவிடவில்லை. தேவனுடைய வல்லமை அவர்களை கைவிடவில்லை. ஏன்? ஆலயத்தில் வந்து ஆராதிக்கும் போது இயேசு அவர்களை கைவிடவில்லை. ஆமே, எத்தனை பேர் நம்புறீங்க? ஏன் அவர்களுக்கு அந்த அற்புதம்? ஆமே, காலம் கடந்து கொண்டு இருக்கிறது. 18 வருஷம். ஆமே, ஒரு வருஷத்துல சரியாயிரும் நினைக்கிற பிரச்சனை எத்தனை வருஷம் போயிட்டு இருக்குங்க? 18
வருஷமா போயிட்டு இருக்கு. ஆனா விசுவாசத்துல அந்த அம்மா பின்வாங்கல, ஜெபத்துல பின்வாங்கல, ஆண்டவர் ஆராதிக்கிறதுல பின்வாங்கல, ஆலயத்துக்கு போகிறதுல பின்வாங்கல, கர்த்தரை கனப்படுத்துறதுல பின்வாங்கல. ஆமென். அவங்களோடயே அவங்க பிரச்சனையும் பயணிச்சுட்டே இருக்கு. தேவ பிள்ளையே, ஒருவேளை ரட்சிக்கப்பட்டிருக்கலாம், பல வருஷம் ஆகுது, இன்னும் நான் எதிர்பார்த்த ஒரு காரியம் நடக்கலையே அப்படின்னு ஒருவேளை கலங்கி இன்னைக்கு ஜெபத்துக்கு வந்திருக்கலாம். நான் சொல்றேன், நடக்கும், கண்டிப்பா நடக்கும். அப்பா செய்வாரு. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? இதுதாங்க அந்த அம்மாவுடைய உள்ளம். உறவுகள் வெறுக்கிறது, ஏன்? வியாதி, பலவீனம். ஆமென். அரிது அரிது மானிடனாய் பிறப்பது அரிது, கூனும் குருடும் செவிடும் என்னங்கம்மா மேடும் இல்லாமல் பேடும் இல்லாமல் பிறப்பது அரிது. ஔவையார் சொன்ன ஒரு மொழி. ஆமே. சொன்னவங்களுக்கு கூன் விழுந்துருச்சான், ஆனா அந்த சொன்ன சொற்கள் எவ்வளவு வலிமை வாய்ந்தது. ஆமே. யோசிச்சு பாருங்க, யாருமே இருந்திருக்க மாட்டாங்க உங்களுக்கு, ஆனா ஒரே ஆதரவு, அப்பாவுடைய சமூகம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? நான் உங்களுக்கு சொல்றேங்க, ஓப்பனா சொல்றேங்க, உங்க வீடை நீங்க ஃபர்ஸ்டா நினைக்கிறத விட அப்பா வீட்டை ஃபர்ஸ்டா நினைச்சிருங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரி என்கிட்ட அடிக்கடி சொல்லுவாங்க, அம்மா எனக்கு தாய் வீடே ஆலயம்தான் அம்மா, எனக்கு அப்பா இல்லை அம்மா இல்லை, தாய் வீடு ஆலயம்தான். அங்கே கொடுக்குற டீயை குடிக்கும் போதே எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கும். எங்கள் சொந்தக்காரங்க வீட்டில் கூட யாரும் என்னை இப்படி கவனிக்கிறது இல்லை, ஆனால் ஆலயத்தில் என்னை பார்த்து பார்த்து அப்பா கவனிக்கிறாரு. உங்களுக்கு புளிக்குழம்பு பிடிக்கும்னா 2வது சனிக்கிழமை புளிக்குழம்பு கிடைக்குது. ஆமே. விஜயம்மாக்காக ஆண்டவருக்கு ஒரு நன்றி சொல்லுங்க, விஜயம்மாக்காக. ஆமே. சின்ன விஷயம் தாங்க, கடுகு சின்னது தானே, காரம் பெருசுங்க. அந்த மாதிரி அற்பமா நம்ம எதையுமே பாத்திரக்கூடாதுங்க. ஆண்டவர் சமூகத்தை பொறுத்த வரைக்கும் சொல்றேன். ஒரு காஃபி ஆகட்டும், ஒரு தண்ணி ஆகட்டும், ஒரு குறிப்பிட்ட சபையில நான் கேள்விப்பட்டேன், 5 ரூபாய் கொடுத்தாதான் டீயா, 10 ரூபாய் கொடுத்தாதான் டீ. இப்ப 10 rupees பண்ணிருப்பாங்க. ஆமே. என்னைக்காவது ஏசப்பா உங்களுக்கு கணக்கு பார்த்துருக்கிறாராங்க செய்யறக்கு? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஆலயம் உங்க வீடா மாறட்டும். ஆமே. என் வீட்டுக்கு இன்னைக்கு நான் போகணும், என் ஜெப வீட்டிலே அவர்களை நான் மகிழ பண்ணுவேன். ஆமே. அதான் இந்த அம்மாக்குள்ள வாஞ்ச. என் பிரச்சனை பெருசா இருக்கலாம், ஆமே, ஹல்லேலூயா, நான் ஆராதிக்கிற தேவன் அதை விட பெரியவர் என்கிற ஒரு தாட்டு அவங்களுக்குள்ள இருந்துச்சு பாருங்க. அதுதாங்க 18 வருடமும் ஆபிரகாமின் குமாரத்தியாய், ஆமீன், ஆண்டவருக்காக வாழ வைத்தது. கரங்களை தட்டி அப்பாவை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் ஆராதிக்கிறாங்க, உட்கார்ந்துட்டு இருக்காங்க. வேதத்துல நம்ம படிக்கிறோம், லூக்கா 13:12 படிங்களேன். இயேசு அவளை கண்டு தமிழத்தில் அழைத்த ஸ்திரீயே, உன் பலவீனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொல்லி. ஆமென். என்ன படிக்கிறோம்? இயேசு அவளை கண்டு. ஹல்லேலூயா. எத்தனை பேருக்குள்ள விசுவாசம் இப்ப வருது? நான் இங்க உட்கார்ந்திருக்கேன், இயேசு என்னை பார்க்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். அந்த குறிப்பிட்ட தாயார் அன்னைக்கு விடுதலை ஆகும்னு அவங்க யோசிக்கலங்க. ஆனா அந்த இடத்துல வந்து உட்கார்ந்து இருந்ததுனால, ஆலயத்துல வந்து உட்கார்ந்து இருந்ததுனால அன்னைக்கு அவங்களுக்கு விடுதலை. ஆமென். ஒருவேளை அவங்க அன்னைக்கு ஆப்சென்ட் ஆயிருந்தாங்கன்னா இன்னும் அந்த விடுதலை நாட்கள், வருடங்கள் தள்ளி போய் இருந்திருக்கலாம். அதனால நான் சொல்றேன், ஆபிரகாமின் குமாரத்தியாய் வாழ்ந்த அவங்க அந்த ஸ்டாண்டர்ட்ல இருந்து, அந்த என்ன சொல்றது, ஒரு அந்த வைராக்கியத்துல இருந்து வெளியே வரவே இல்லை. இயேசு அவளை கண்டு, ஹல்லேலூயா, தம்மிடத்தில் அழைத்து. ஆமென். எதுக்கு கூப்பிடுறாரோ தெரியல அப்படின்னு நினைச்சிட்டு கூட அன்னைக்கு போயிருந்திருக்கலாம். தேவ பிள்ளையே, இந்த சத்தியத்தில் நான் ஒன்றை புரிந்து கொண்டேன், விடுதலை பெறுகிற நாளாகவும் ஓய்வு நாள் அமைந்தது. கரங்களை தட்டி இந்த வார ஃபாஸ்டிங் பிரேயர்ல அதுதான் ஏசப்பா வெளிப்படுத்தினாங்க, விடுவிக்கிற தேவன். ஹல்லேலூயா. அப்ப ஓய்வு நாள் என்பது என்ன? நான் விடுதலையை பெற்றுக்கொள்ளுகிற நாள். என்ன பிரச்சனையா இருக்கட்டும், என்ன போராட்டமா இருக்கட்டும், என்ன நிந்தையா இருக்கட்டும், என்ன அவமானமா இருக்கட்டும், என்ன கஷ்டங்களாக இருக்கட்டும், ஆபிரகாமின் குமாரத்தியாய், குமாரனாய் நான் வாழும் பொழுது, தேவனை தேடும் பொழுது, ஏசப்பா இந்த மாதம் கொடுத்த வார்த்தையின்படி, ஆமென், உங்களை உயர்த்தியே தீருவார். அதே தேவ பிரசன்னம் இயேசு அங்கு வந்த போது இருந்தது. ஹல்லேலூயா.
அந்த ஆலயத்துல இதே தேவ மகிமை, இதே தேவ பிரசனம். ஏன்னா யார் வந்திருக்கா? இயேசு வந்திருக்கிறார். பாருங்க, அந்த அம்மாவை கூப்பிட்ட உடனே ஆமென், அவர்களை கூனியாய் பார்த்த கண்கள். ஹல்லேலூயா. எதுக்கு இவரை போய் இன்னைக்கு கூப்பிடுறாரு? பேர் சொல்லி அழைத்து கூப்பிடுகிற நல்ல ஒரு தகப்பன் அவர் அழைத்து ஆமென் பார்க்கிறாரு, ரெண்டாவது அழைக்கிறாரு. வசனத்துல அடுத்து என்ன படிக்கிறோம்? அவள் மேல் தமது கைகளை வைத்தார். அவள் மேல் தமது கைகளை வைத்தார். உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாள். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தருடைய பிள்ளையே, ஆலயத்துக்கு வரும்போது ஆமென், ஏதோ அன்னைக்கு மட்டும் நடந்தது அல்லங்க இது. இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், தேவனை தேடி வரும்போது உங்களை பார்ப்பாரு, உங்களை அழைப்பாரு, உங்க மேல கரத்தை வைப்பாரு, உங்க பிரச்சனையிலிருந்து உங்களை விடுதலையாக்குவாரு. எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. அதை உள்வாங்கிருங்க அந்த வார்த்தையை. என்னை பார்க்கிற என் இயேசு, என்னை அழைக்கிற என் இயேசு, என்னை தொடுகிற என் இயேசு, என்னை விடுதலையாக்குகிற என் இயேசு. எல்லாரும் அந்த வார்த்தையை சொல்லுங்க. என்னை பார்க்கிற என் இயேசு, ஆமென், என்னை அழைக்கிற என் இயேசு, என்னை தொடுகிற என் இயேசு, என்னை விடுதலையாக்குகிற இயேசு. நல்ல கரங்களை தட்டுங்க. இப்ப இந்த நிமிஷத்துல, இந்த நொடியில, என்ன போராட்டத்துல வந்திருந்தாலும் உங்களை பார்க்கிறார், பார்க்கிறார். இயேசு பார்க்கிறார். இயேசு உங்களை அழைக்கிறார். இயேசு உங்களை தொடுகிறார். இயேசு உங்களை விடுதலையாக்குகிறார். விசுவாசிக்கிறாயா தேவ பிள்ளையே? நல்ல கரங்களை தட்டி அதை ஃபீல் பண்ணுங்க. இயேசு உங்கள் அருகில் நிற்கிறார். இயேசு உங்கள் அருகில் நிற்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் அவருடைய வல்லமையை உணர்றீங்க? ஹல்லேலூயா. மற்ற வார்த்தைகளுக்கு ஜீவன் இல்லை, ஆனால் என் தேவனுடைய வார்த்தைக்கு வல்லமையும் இருக்கிறது, ஜீவனும் இருக்கிறது. ஆமென். உங்க பிரச்சனையோடவே நீங்க வாழணும்னு ஆண்டவர் உங்களை ஆலயத்துக்கு கொண்டு வரல. பிரச்சனைகள் நீங்கி வாழும்படி அப்பன் இயேசு ஆலயத்திற்கு கொண்டு வருகிறார். கரங்களை தட்டி அப்பாவை மகிமைப்படுத்தி நன்றி சொல்லி, அப்பா நீங்க என் போராட்டங்கள் மாறும்படி என்ன நீங்க கொண்டு வரீங்கப்பா. ஹல்லேலூயா. ஆமென். ஆலயத்துக்கு வரும்போதே அந்த கான்சியஸ் நமக்கு இருக்கணும். ஆமென். ஒரு ரெவரன்ஸ் இருக்கணும். ஆமென். ஒரு கலெக்டர் முன்னாடி ஆமென் அப்படியே ஜாலியா உட்கார்ந்திருப்பீங்களா? என்ன செய்வீங்க? அந்த பதவிக்கும் அந்த படிப்புக்கும் அந்த இதுக்கும் என்ன செய்வீங்க? ஒரு கனத்தை கொடுப்பீங்கல்ல. ஒவ்வொரு இடத்திற்கு ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு மரியாதை இருக்கிறது. அதே மாதிரி ஆலயத்துக்கு வரும்போது அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஏறும்போதே, அப்பா உங்க வீட்டுக்கு நான் வந்துட்டேன்ப்பா, பிரசன்ட் போட்டுருங்க, உங்க வீட்டுக்கு நான் வந்துட்டேன்ப்பா, அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணிட்டே உள்ள வாங்க, முழங்கால் படிட்டு கத்தரை துதிச்சுட்டு உக்காருங்க. எங்கேயோ போயிருவீங்க. ஹல்லேலூயா. எங்கேயோ போயிருவீங்கன்னு எங்கேயாவது போயிடாதீங்க. ஹல்லேலூயா. ஆசீர்வாதத்துல எங்கேயோ நிப்பீங்க. எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? ஆமேன். ரெண்டாவது ஒரு நபர், இது நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணலாம், ஆனால் நேரங்கள் எடுக்கிறதுனால அப்ப இன்னொரு காரியம் நான் சொல்லிடுறேன். கட்டுகளை அவிழ்க்கிற ஒரு இடமும் தெய்வ சமூகம். என்ன வியாதியா இருந்தாலும் சரி. இங்க உட்காந்துருக்காங்களே ஒரு ப்ளூ சாரி போட்டுட்டு ஒரு அம்மா ஃப்ரண்ட்ல உட்காந்துருக்காங்க பாருங்க. சேலம்ல இருந்து அவங்க வர்றாங்க. அவங்க பையன் வீட்டுக்கு வந்தாங்க. இங்க ஈவினிங் ப்ரேயர்ஸ்க்கு வந்தவங்களுக்கு தெரியும், ஒரு பயங்கரமான மந்திரத்தில் அவங்க கட்டப்பட்டிருந்தாங்க. ஆமே. அது எப்படி எங்களால ஃபீல் பண்ண முடியும் அப்படின்னா, அந்த கத்துற அந்த வரத்தை ஊழியக்காரர்களுக்கு யாருனாலும் சரி, நீங்களும் ஜெபம் பண்ணா ஆண்டவர் கண்டிப்பா அந்த அந்த கிஃப்ட் ஆண்டவர் கண்டிப்பா கொடுப்பாங்க. அந்த மந்திர கட்டுகளோ இல்லை பிசாசின் கிரியைகளோ அவர்களுக்குள் இருக்கும்போது ஒரு பேட் ஸ்மெல் அவங்கள இருந்து வெளியே வரும். அப்படி அது வெளியே வந்துச்சுன்னா நம்மளால செபிக்கவே முடியாது. அப்படி வாமிட் சென்சேஷன் ஆகும், வாமிட் வர மாதிரி ஃபீல் ஆகும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அப்படி அவங்களுக்கு ஹார்ட்ல ஸ்டட்டு வச்சிருக்காங்களாம். ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு வந்தாங்க. இன்னைக்கு நன்றாக உட்காரக்கூடிய அளவிலே, ஆமே, சொல்ல போனா லிட்ரலா செத்தே போயிடுவாங்க, அந்த மாதிரி கஷ்டத்துல வந்தாங்க. ஆமே. ஆனால் இன்றைக்கு நன்றாய் உட்காரக்கூடிய அளவிலே கர்த்தர் கட்டுகளை அவிழ்த்து விட்டார். ஊழியக்காரங்க இல்ல, பாஸ்டரோ நானும் அல்ல, இந்த ஆலயத்தில் வாசம் பண்ணுகிற தேவாதி தேவன் ஆபிரகாமின் குமாரத்தி ஆகிய இவளை சாத்தான்
கட்டி வைத்திருக்கிற இந்த கட்டுகளை அவிழ்த்து விடுவது நியாயம் இல்லையான்னு கேட்டார்ல. அப்ப ஆலயத்துக்கு வரும்போது கட்டுகள் அவிழ்க்கப்படுகிற இடமாய் இது மாறுகிறது. எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? கட்டுகளை அவிழ்க்கிற இடம் தேவ சமூகம். ஒரு ஆமீன் சொல்லுங்களேன் சத்தமா. ஒரு மட்டன் குழம்பு இன்னைக்கு வைக்கிறோம். இன்னைக்கு கொஞ்சம் டேஸ்ட் கம்மியா இருந்தா நாளைக்கு எப்படி இருக்கும்? சூடு பண்ணி சாப்பிடும்போது கொஞ்சம் டேஸ்ட் கொஞ்சம் தூக்கலா இருக்கும். இன்னைக்கு விட நாளைக்கு கொஞ்சம் சாப்பாடெல்லாம் கொஞ்சம் எச்சா உள்ள போகும். அப்ப என்ன செய்வோம்? அந்த குழம்பு நல்லா அந்த வடச்சட்டியில இருந்து இப்படி வலிக்கிறது இல்ல, அது ஒரு டேஸ்ட். அந்த மாதிரி ஆண்டவருடைய வார்த்தை என்ன செய்யணும்? அடி வரைக்கும் கேட்கணும். ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். கர்த்தர் நல்லவர். ரெண்டாவது பாயிண்ட் சீக்கிரமா முடிச்சிடறேன். ரெண்டாவது காரியம் பாருங்களேன். இந்த 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 அம்மாவுடைய அற்புதத்துல ஜனங்கள்லாம் என்ன சொன்னாங்கன்னா, ஆண்டவர் மகிமையான செய்கையை செய்தார் அப்படின்னு அறிக்கை பண்ணாங்க. ஹல்லேலூயா. நான் சொல்றேங்க, உண்மையா ஆண்டவர் ஆராதிக்கிற பிள்ளைக்கு அற்புதமும் நடக்கும், மகிமையான செய்கையும் நடக்கும். எழுதி வச்சுக்கோங்க. இதை தீர்க்க தரிசனமாய் ஆண்டவர் உங்க வாழ்க்கையிலே நிறைவேற்றுவார். ரெண்டாவது காரியம், மார்க்கு எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் படிங்களா. மார்க் 3:1 சீக்கிரம் படிங்க. மறுபடியும் அவர் ஜெப ஆலயத்தில் பிரவேசித்தார். அங்கே சூம்பின கையை உடைய ஒரு மனுஷன் இருந்தான். மறுபடியும் ஏசப்பாட்ட பிடிச்ச ஒரு வார்த்தை மறுபடியும். ஒரு ஆமீன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. நம்ம மறுபடியும் எதுக்கு தான் போவோம்? சாப்பிடறதுக்கு போவோம். ஆமென். ஆனா ஏசப்பா என்ன பண்ணிருக்காரு? மறுபடியும் எங்க வந்தாரா? ஜெபாலயத்துக்கு வந்தாரு. நான் சொல்றேன், எந்த பிள்ளைக்கு மறுபடியும் ஆலயத்துக்கு போகணுங்கிற ஒரு எண்ணம் இருக்கோ அவங்க எங்கேயோ ஆசீர்வதிக்கப்படுவாங்க, எட்டாத உயரத்துல வைக்கப்படுவீங்க. ஆமென். ஹல்லேலூயா. ஆசீர்வாதமா இருப்பீங்க. ஹல்லேலூயா. நீங்க ஆசீர்வதிக்கவும் படுவீங்க, மற்றவர்களுக்கு எப்படி இருப்பீங்க? ஆசீர்வாதமாகவும் இருப்பீர்கள். அப்ப மறுபடியும் ஆண்டவர் ஜெபாலயத்துக்கு போறாரு. அங்க ஒருத்தன் சூம்பின கையை உடைய ஒருத்தன் இருக்கான். அவனை பார்த்து ஆண்டவர் சொன்னாரு, நீ எழுந்து நடுவே நில். ஒரு ஆமீன் சொல்லுங்க. எழுந்து எங்க நில்லு? நடுவுல நில்லு. இன்னைக்கு சில பேர் பாருங்க, அந்த வழியில வர்றது அப்படியே ஓடிடுறது. ஆமீன். எவ்வளவு டெக்னிக்! உங்களுக்கெல்லாம் அம்மாவா பிறந்திருக்கணும். சாம ட்ரில் எடுக்கிற மாதிரி உங்களை எடுக்காம இருக்கிறனேன்னு எனக்கு கவலையா இருக்கு. ஆமே. அப்படியே வர்றது, அப்படியே ஓடுறது. வசனம் என்ன சொல்லுது? எங்க வந்து நிக்க சொன்னார் ஆண்டவர்? எழுந்து நடுவே நில். ஒரு ஆமீன் சொல்லுங்க. ஆமென். அல்லேலூயா. எங்களுக்கு கடைசியில தானங்க இடம் இருக்கு. நாங்க கடைசியில அதெல்லாம் மேட்ரு கிடையாது. ஆமேன். ஆண்டவர் ஆராதிக்கிற பிள்ளைங்க ஆமேன் ஒரு ஜெபத்திலயாவது வந்து நடுவுல உட்காருங்க. ஒரு ஆமீன் சொல்லுங்க. ஆமேன். 7 மணி நேர ஜெபத்திலயோ திறப்பின் வாசல ஏதாவது ஒரு ஜெபத்துல நடுவுல வந்து நில். நான் சொல்லுகிறேன், வேதம் சொல்லுகிறது, நான் கர்த்தருடைய ஆலயத்தின் நடுவிலே உட்கார்ந்து உங்க கிருபையை சிந்திப்பேன். நடுவுல வந்தாலே ஒரு அபிஷேகங்க. ஆமீன் சொல்லுங்க. ஆண்டவர் சொன்னார், நடுவுல வந்து நில்லு. ஹல்லேலூயா. ஆமென். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. நடுவே. ஒரு ஆமென் சொல்லுங்க. ஏசப்பாட்ட இருந்து எத்தனை விஷயம் நம்ம கேட்ச் பண்ண வேண்டியது இருக்கு. ஹல்லேலூயா. நடுவே வந்து நில். சில காரியங்கள் வந்து நம்ம வந்து சொன்ன கோச்சுக்குவீங்களே, சொல்லட்டுமா வேண்டாமா? அடங்கவே மாட்டோம் இல்ல. நான் பிடிச்ச முயலுக்கு 3 கால் தான். ஆமே. முயலுக்கு 4 கால், 3 காலா? 4 கால். ஆனா நம்ம இது எப்படி? 3 தான். ஆனா ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, நடுவுல வந்து நில்லு, அற்புதம் நடக்கும். ஆமே. ஆண்டவர் ஆராதிக்கிறதுக்காக வந்து நில்லு. நின்னுதான் பாருங்களேன். ஜெபத்துக்கு வந்து தான் பாருங்களேன். ஆமீன். 7 மணி நேரம் ஜெபத்துக்கு வந்து தான் பாருங்களேன். ஆமீன். ஹல்லேலூயா. ஆமீன். ஜெபிச்சு தான் பாருங்களேன். வேதத்தை படிச்சு தான் பாருங்களேன். ஆமீன். கர்த்தருக்காக நின்னு தான் பாருங்களேன். ஆமென். நான் சொல்றேன், கர்த்தருக்காக நின்னு தான் நான் பாப்பேன் அப்படின்றவனுக்கு அது என்ன சூம்பின காரியமா இருந்தாலும் அது நேராக்கப்படும். ஹல்லேலூயா. என்ன கோணலாக இருந்தாலும் மகிமை 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 மகிமை. நடுவே வந்து நில். ஹல்லேலூயா. ஆண்டவர் ஆராதிக்கிறதுக்காக வரணுங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. ஆமென். நின்னு பாருங்க. ஏசப்பாக்காக ஆண்டவர் சொன்னார், வந்து நின்னாரு. எல்லாரும் குற்றம் சாட்டுறாங்க, ஞாயிற்றுக்கிழமை சுகப்படுத்தலாமா? ஆண்டவர் மைண்டே பண்ணல அந்த வார்த்தையை. உங்க வேலையை பாருங்கடா அப்படின்னு சொல்லிட்டு ஆமென். கர்த்தர் அந்த நாளிலே, நான் சொல்லுகிறேன், சட்டம் என்பது ஓய்வு நாளில் குணமாக்குவது சட்டம் அல்ல. ஆக்சுவலி பழைய ஏற்பாட்டு பிரமாணத்தின்படி ஓய்வு நாள்ல எதுவும் செய்யக்கூடாது. ஆனா ஆண்டவர் அந்த பாரம்பரியங்களை உடைத்து என் ஆண்டவர் அவனுக்காக கிரியை செய்தார். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? ஏன்னா வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் ஓய்வு நாளுக்கும் ஆண்டவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா.
அப்ப கர்த்தருக்காக நின்னீங்கன்னா அற்புதம், கர்த்தரை ஆராதிச்சா அற்புதம், கர்த்தருக்காக வந்து நின்னீங்கன்னா அற்புதம் நடக்கும். ஹல்லேலூயா, ஆமென். ஒரே ஒரு உதாரணத்தை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். ஒரு சாட்சினா ஒரு தெய்வ மனிதனுடைய வாழ்க்கை ரொம்ப சூப்பரா இருக்கும். எப்படி ஆண்டவருக்காக இவங்கெல்லாம் நின்றுருக்காங்க அப்படிங்கிறத நம்மளால புரிந்து கொள்ள முடியும். பாருங்க, நான் ஜார்ஜ் முல்லர் என்கிற தேவ மனிதனை அடிக்கடி நான் கோடிட்டுவது உண்டு பிரசங்கங்களிலே. அவரை குறித்து பார்க்கும் பொழுது 200 முறை வேதத்தை படித்து முடித்தவர், 100 முறை முழங்காலில் நின்று படித்தவர். அடுத்து ஒவ்வொரு நாளும் 10,000 ஏழை குழந்தைகளுக்கு உணவுகளை கொடுத்தவர். பல லட்சம் மைல்கள் 75 வயதுக்கு அப்புறம் பயணித்து தேவனுடைய ஊழியத்தை நிறைவேற்றின ஒரு தேவ மனிதர். எவ்வளோ குவாலிட்டிஸ் பாருங்க அவங்களுக்குள்ளெல்லாம், இல்லை? எல்லாமே ஸ்பிரிச்சுவல் குவாலிட்டிஸ். ஆமே, இதெல்லாம் அதான் நான் சொல்லுவேன், ஆவிக்குரிய லட்சணம் யார் யாருக்கு நிறைய ஆகுதோ உண்மையாக சொல்கிறேங்க ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை நம்ம பார்ப்போம். ஆமே. அப்போது இவர் ஒரு நாள் 3 நாட்கள் ஒரு கப்பலிலே பயணிக்க வேண்டியது இருந்தது. அப்போ இவர் வீட்டில் எப்போ பார்த்தாலும் முழங்காலில் நிற்பாராம். நம்ம அதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணணுங்க. ஆமென். எப்போ பார்த்தாலும் ஜெபனாலே முழங்கால் தான். நிறைய ஜெபிச்சிருக்கார், நிறைய அவர் ஜெபித்திருக்கிறார். அப்போ பார்க்கும்போது அவர் வந்து ஒரு கப்பலில் பயணிக்கணும், வீட்டில் முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணுறாரு. இயேசுப்பா, இன்னைக்கு நான் கப்பல் பயணத்துக்கு போகிறேன், சுவிசேஷம் அறிவிக்கிறதுக்காக வேற ஊருக்கு நான் போகிறேன், எனக்கு நீங்கள் உதவி செய்யுங்க, என்னுடைய பிரயாணங்கள் ஆசீர்வதிங்க, எனக்கு கப்பலில் டிக்கெட் கிடைக்க உதவி செய்யுங்க அப்படின்னு செபிக்கும் போது ஆண்டவர் சொல்கிறாரா, உனக்கு ஒரு அழகான இடத்த கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிறாராம். இவர் விசுவாச தந்தை, அதனால ஜம்ப் பண்ணிட்டு கப்பலில் போகிறாரு. போய் அங்கே இருக்கிற அந்த இன்ஸ்பெக்டர் கப்பலில் டிக்கெட் கொடுப்பாங்கல்ல, அவங்க கிட்ட போய் கேட்குறாரு. அப்போ அவங்க சொல்கிறாங்க, சார் எல்லா டிக்கெட்ஸும் தீர்ந்துருச்சு, ஒரே ஒரு டிக்கெட் இருக்கு, அதுல வந்து அடிமைகள் பிரயாணம் பண்ணுவதற்கான அந்த கேபின், அந்த என்ன சொல்லுவாங்க கப்பான், அந்த கேபின் இருக்கு, அதுல தான் நீங்க போக வேண்டியது இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனா அதுல வந்து பயங்கர ஸ்மெல்லா இருக்கும், சுத்தமா இருக்காது, உங்களுக்கு வாமிட் வரும், ரொம்ப கஷ்டமா இருக்கும், நீங்க வேணா அதுல போய், அது அடிமைகள் தான் அதுல பயணிப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்போ இவர் சொன்னார், போடா நானும் ஒரு அடிமை தான், இயேசுவுக்காக நானும் ஒரு அடிமை தான், இதெல்லாம் எனக்கு மேட்டரே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஏறிட்டாரு. ஏறினா அவருக்கு அப்படியே உமட்டுது, அவ்வளோ பேடாக இருக்கு அந்த கேபின், சுத்தமே இல்லை, ரொம்ப கஷ்டமா இருக்கு. அப்போ அவர் என்ன செய்யறாரு, அங்கே போய் ஒரு இடத்த தேடுறாரு. அவ்வளோ கூட்ட நெரிசல், பயங்கர நெரிசல். அந்த நெரிசல்ல தனக்குன்னு ஏதாவது ஒரு இடம் இருக்கா அப்படின்னு தேடுறாரு. எதுக்கு தெரியுமா? முழங்கால் போடுறக்கு. ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. போய் முழங்கால் போட்டு ஜெபிக்கிறாரப்பா, ஒரு அழகான இடத்த கொடுப்பேன்னு சொன்னீங்க, ஆனால் இந்த ஒரு இடம் ஒரு கன்ஜஸ்டடாக இருக்குது, பரவாயில்ல நான் உங்களுக்காக இதை நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்குவேன், பட் நீங்கள் வாக்கு பண்ணினீங்களே அப்படின்னு ஜெபிக்கிறாரு. ஒரு அழகான இடத்த கொடுப்பேன்னு வாக்கு பண்ணினீங்களே, சரிப்பா நான் எத்தனையோ விஷயங்களை தாங்கிட்டேன், இதையும் தாங்கிக்கிறக்கு எனக்கு வல்லமையை கொடுங்கன்னு ஜெபம் பண்ணிட்டு முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணி அங்கே இருக்கிற அடிமைகள்கிட்ட எல்லாம் இயேசுவை பற்றி சொல்லிட்டு இருக்காரு. கப்பல் அதனுடைய பயணத்தை ஆரம்பித்து 2 மைல் தூரம் போயிருச்சு. போன உடனே அந்த கப்பல்ல ஒரு அறிவிப்பு வருகிறது. என்ன அறிவிப்பு அப்படின்னா, இந்த மாதிரி நம்முடைய கப்பல்ல வேல்ஸ் நாட்டு இளவரசர் பயணிப்பதற்காக நமக்கு தகவல் வந்திருக்கிறது. ஆகவே இந்த கப்பல் திரும்பி எங்க போகுது? அந்த ஹார்பருக்கு போகுது. அதனால எல்லாரும் நீங்க எப்படி நம்ம அந்த கப்பலை திருப்பலாமா, வேல்ஸ் நாட்டு இளவரசர் நம்ம கப்பல்ல பயணிக்கிறது உங்களுக்கு எல்லாம் சந்தோஷமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது எல்லாருக்கும் ஒரு ஹாப்பி தான். ஏன்னா அரசரை பார்க்குறோமே, அதனால என்ன செய்யுங்க, அரசர் நம்ம பயணிக்கிற கப்பல்ல வர்றது ஒரு சந்தோஷம் தானே. திடீர்னு முதலமைச்சர் எங்க போடுவாரு? டவுன் பஸ்ல ஏறுவாரு, சொல்லாம ஏறுவாரு. ஆமே, அப்ப ஜனங்களுக்கெல்லாம் எப்படி இருக்கும்? சந்தோஷமா இருக்கும். போன வாரத்துல அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர் ஏதோ ஒரு ஸ்கூலுக்கு போனாராம், திடீர் விசிட். இருக்கும்போது ஒரு குட்டி பாப்பா கிட்ட, ஒரு ஸ்டூடெண்ட் கிட்ட கேட்டாராம், பாப்பா ஏபிசிடி சொல்லுனாராம். அந்த பாப்பா சொல்லிச்சான், அந்த நோட்ல இருக்கு பாத்துக்கோங்கன்னுச்சான். ஹல்லேலூயா. ஆமென். அப்போ என்ன இதுக்கு எதுக்கு இதை சொல்றேன்னா, ஒரு டாப்ல இருக்கிறவங்க திடீர் விசிட் பண்ணும்போது நம்மை அறியாம என்ன ஆகும்? ஒரு ஹாப்பி, ஒரு சந்தோஷம். அப்ப எல்லாருக்கும் அங்க இருக்கவங்களுக்கு சந்தோஷம். அதே மாதிரி அந்த கப்பல் திருப்பி விடப்பட்டது. திரும்பி 2 மைல் தூரம் அது பயணிச்சு போகணும். திரும்பி போய் அங்க நிற்கும் போது பாருங்க, நான் சொன்னேன் ஆண்டவர் எவ்வளோ பெரியவர் தெரியுங்களாங்க. அப்பாவை ஆராதிக்கிற பிள்ளைய ஐயோ சான்ஸே இல்லைங்க, இப்படியெல்லாம் அப்பா நடத்துறாரு. இதை வாசிக்கும் போது, இதை கேட்கும் போது நான்லாம் அப்படி அழுது ஆண்டவருக்கு நன்றி சொன்னேன். அந்த கப்பல் அங்கே போய் நின்றுச்சு.
வேல்ஸ் நாட்டு இளவரசர் அங்க வந்து நிக்கிறாரு. அவருடைய படைகள் சூழ அவர் நின்றுட்டு இருக்காரு. இந்த இளவரசர் வந்து அந்த இதுல நின்ன உடனே அந்த கப்பல்ல தான் அவர் ஏற போறாரு. கீழ இருந்து மேல வரைக்கும் அவருடைய கண்கள் அப்படியே பாக்குது ஜனங்களை. ஆமென். ராஜாக்களுக்கு ஆண்டவர் விசேஷித்த ஞானத்தை கொடுப்பாராம். ஆமென். அதனாலதான் அவங்க எல்லாம் ஆட்சியாளர்களா உட்கார்ந்துருக்காங்க. ஆமென். சோ அப்படியே அவருடைய கண்கள் எல்லாத்தையும் தேடும்போது அந்த மேல் தளத்துல நிறைய அடிமைகள் என்பது கருப்பினத்தவர்கள். ஆமே, கருப்பினத்தவர்கள் நிறைய கொச்ச 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 கொச்சன்னு அங்க உட்கார்ந்துருக்காங்க. அதுல ஒரு வெள்ளைக்காரர் இவர் கண்ணுக்கு தெரியுது, ராஜாவுடைய கண்ணுக்கு. பார்த்துட்டு சொல்றாரு அவருடைய படை தளபதிகள் கிட்ட, பாரு அது ஜார்ஜ் முல்லர் மாதிரியே இருக்கு, கூப்பிடு. ஆமே, 15 வருஷமா அந்த தேவ மனுஷனுக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். எத்தனை வருஷம்? 15 வருஷமா நான் லெட்டர் போடுறேன். என்னைக்கு அப்பாயின்மெண்ட் கொடுக்குறீங்க என்னை பாக்குறக்கு? என்னைக்கு அப்பாயின்மெண்ட் கொடுக்குறீங்க என்னை பாக்குறக்கு? ஆமீன். உங்க அப்பாயின்மெண்ட் எனக்கு வேணும், உங்களை நான் சந்திக்கணும், தயவு செய்து எனக்கு அப்பாயின்மெண்ட் வேணும்னு எத்தனை வருஷம் ராஜா லெட்டர் எழுதிட்டு இருக்காரு? 15 இயர்ஸ் லெட்டர் எழுதிட்டு இருக்காரு. ஆனா அந்த ஜார்ஜ் முல்லர் எனக்கு டைம் கிடைக்கும் போது நான் சொல்றேன், வரும் அந்த நேரம் வரும், நான் சொல்றேன்னு சொல்லிட்டே இருக்காரு. இன்னைக்கு போங்கடா, அவரை அள்ளிட்டு வாங்கடா அப்படின்னாராம். அல்லேலூயா. சரின்னு சொல்லிட்டு அப்படி ரொம்ப, ஏன்னா 1500 பேர் அந்த கப்பல்ல பயணிக்கிறாங்க. வேகமா கேப்டன் ஒடியாந்து வந்து, அதுக்கு முன்னாடி கேப்டன் முல்லரை வந்து போயா உள்ள அப்படின்னு திட்டினவர், உனக்கெல்லாம் டிக்கெட் கிடையாது போ உள்ள அப்படின்னு திட்டின கேப்டன் இப்ப என்ன செஞ்சாராம், ஐயா உங்க சூட்கேஸை கொடுங்க ஐயா அப்படின்னு சூட்கேஸை வாங்கி லெஃப்ட்ல வச்சுட்டு ஒரு சல்யூட், ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். கூட போன படைத்தளபதிகள்லாம் சல்யூட் அடிக்கிறாங்க. ஆமேன். முல்லருக்கு ஒண்ணுமே புரியல, என்ன நடக்குதுன்னு புரியல. அதுக்கப்புறம் வேகமா வாங்க, உங்களை ராஜா கூப்பிடுறாரு. தேவ பிள்ளை, ஒவ்வொரு கப்பலிலும் ராயல் லாஞ்ச் அப்படின்னு ஒரு இடம் இருக்குமா, அதுக்கு பேரு குட்டி அரண்மனை. ஹல்லேலூயா. ஆமே. அந்த குட்டி அரண்மனைக்குள்ள ஆமேன் முல்லரை கூட்டிட்டு போறாங்க. ஆமே. அந்த குட்டி அரண்மனையில வேற யாரும், நீங்க கோடி கணக்குல டிக்கெட் பணம் கொடுத்தா கூட அந்த இடத்துக்குள்ள யாரையும் அனுமதிக்க மாட்டாங்களாம். ராஜாக்களுக்கு மட்டுமே உரியது அது. இன்று வரைக்கும் அது அது அந்த பழக்கம் இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. அந்த குட்டி அரண்மனைக்குள்ள முல்லர் உள்ள போன உடனே ராஜா எழும்பி நின்று வரவேற்று உட்கார வச்சு பேசினாராம். ஆமேன். 15 வருஷம் உங்களுக்காக வெயிட் பண்றேன், உங்க வார்த்தைக்காக வெயிட் பண்றேன், உங்ககிட்ட செபிக்கணும்னு வெயிட் பண்றேன், நீங்க இத்தனை நாள் என்ன இது பண்ணிட்டீங்களே, சரி உங்களுக்கு என்ன பண்ணணும் நான் அப்படின்னு கேட்டாராம் ராஜா. அப்ப அவர் சொன்னாராம், ஐயா 3 நாட்கள் இந்த கப்பலில் நான் பயணிக்க போகிறேன். இந்த 3 நாட்களும் சாயங்காலம் ஆனா எல்லாரும் கேளிக்கை விடுதிகள், அந்த அந்த அங்க இருக்கிற அந்த கேளிக்கை விடுதிக்குள்ள எல்லாரும் போய் அவங்க இஷ்டத்துக்கு குடிச்சு வெறிச்சு ஆட்டம் போடுவாங்களே, அந்த 3 நாளை நிறுத்தி வைங்க. அந்த 3 நாளும் இயேசுவை பற்றி நான் சொல்லுகிறேன், நீங்களும் வந்து கலந்துக்கோங்க, கர்த்தருடைய வார்த்தையை அறிவிக்கிறேன். ஹல்லேலூயா. தேவ நாமம் மகிமைப்படுவதாக அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே ராஜா, கேப்டன் வாங்க, 3 நாட்கள் அது எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணு. ஆமீன். எவனும் ஆட்டம் போடக்கூடாது, கர்த்தருடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுங்கள் என்று சொன்ன போது அந்த கப்பலில் இருக்கிற அநேகர் மனம் திரும்பினார்கள், இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள். ஒரு பெரிய எழுப்புதல் உண்டானது. எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? ஹல்லேலூயா. தேவ பிள்ளையே, ஆண்டவரை ஆராதிக்கிற பிள்ளைக்கு மகிமையான செய்கை நடக்கும். நம்புறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? ஆமேன். இயேசுவை சும்மா தெரிஞ்சுக்கிட்ட உங்களுக்கு அற்புதம். ஆபிரகாமின் குமாரத்தியாய் ஆராதிக்கிற பிள்ளைங்களுக்கு மகிமையான செய்கை நிச்சயம் என்று சொல்லி வாழ்த்தி நிறைவு செய்கிறேன். கர்த்தர் நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக. ஆமென்.